வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எளிமையான டிஃபன் ஒன்று சொல்லித்தரேன் சுகர் பேஷண்ட்டுக்கு. எப்படின்னா, இப்போ வந்து கோதுமை அரைக்காமல் நம்ம ஒரு சில டைம் வந்து நம்ம வச்சுருப்போம், இன்னும் 2 நாள் கழிச்சு அரைச்சிக்கலாம்னு கூட வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்க பட்சத்தில் கொஞ்சம் எடுத்து கூட வீட்டில் வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். வச்சுக்கிட்டப்போ வந்து ஒரு 2 டம்ளர், சின்ன டம்ளரில் 2 டம்ளர் கோதுமை வந்து நான் இப்போ நைட்டை ஊற போட்டிருக்கேன். நாளைக்கு காலை டிஃபனுக்கு ஒரு 2 டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. கொஞ்சோண்டு வெந்தயம், ஓகேவா? இந்த வெந்தயம் தண்ணியை நம்ம ஊற வச்சுக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இதை அரைச்சிட்டு நம்ம காலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்க போகிறோம். எப்படின்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஊறணும், ஓகேவா? கொஞ்சம் நல்லா போய் ஊற ஊற்ற நல்லாயிருக்கும். இப்போ மணி 10 படுக்க போகிறேன், எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டு படுக்க போகிறோம். இப்போ ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு காலையிலேக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டினியூ உங்களுக்கு மார்னிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நைட்டு ஊற வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் புளிச்ச மாதிரி நிற்கிதா பார்த்தீங்களா? நுறையா நல்லா ஊறிடுச்சு கோதுமை. ஒரு 2-3 கழுவு அரிசி கழுவு மாதிரி கழுவிக்கலாம். பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஓகே, நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு 3 கழுவிட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா 1-2 கல் இருந்தாலும் இருக்கலாம், அதனால் அரைச்சிட்டேன். இப்போ இந்த வெந்தயத்தை வந்து இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி அரைச்சி காட்டுறேன். அரைச்சிருக்கோம். இந்த பாருங்கள், சும்மா கொஞ்சோண்டு வந்து அந்த அளவு கிடையாது, கொஞ்சம் கம்மியாகவே தான் நம்ம வந்து உப்பு யூஸ் பண்ணணும், ஓகேவா? உப்பு போட்டு இப்போ ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஓட்டிக்கலாம். மிக்சியிலேருந்து இந்த இது வந்து மாற்றிக்கலாம், ஓகேவா? சின்ன வெங்காயம் ஒரு 15-20 கிட்ட எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் உரித்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், அதுக்கு தேவையான பொருட்கள், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஜீரகமும் மிளகையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் ஊட்டிக்கலாம், லைட்டாக ஒரு சுத்து. பாருங்க, சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 போதும். ரொம்ப போட்டால் காட்டமாக இருக்கும் அநியாயத்துக்கு. ஜீரகம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, மிக்சியில் ஓட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச உப்பு போட்டு அரைச்சி வச்ச கோதுமை, முழு கோதுமை, வெந்தயமும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம் கொஞ்சமாக, ஓகேவா? எல்லாமே இப்போ போட்டு கலந்துக்கலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லாத வச்சு நானே ஒரு கையில் வச்சு காட்டிக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னடா இப்படியே கொட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, எடுத்து அப்படியே கொட்டிடுவோம். அப்பா விநாயகா, ஜீரகம், மிளகுத்தூளும் கொட்டிடுவோம். ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள், ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். கலந்துட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே, அதுக்கு வந்து சட்னி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம், பூண்டு சட்னி. அதுக்கு வந்து இந்த பூண்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக ஸ்பைஸாக நல்லா செம்மையாக இருக்கும். 2 தக்காளி, நல்லா ரெட்டிஷான தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய், ஒரு 7-8 பச்சை பூண்டு, தேவையான அளவு உப்பு. ஓகே, இப்போ நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் 2 தக்காளி மிக்ஸி ஜாரில். பச்சையாக தான் அரைக்கணும். உப்பு போட்டிருக்கேன், பூண்டு, 5 வரமிளகாய். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பூண்டு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வேறு பவுலில் மாற்றிட்டு தாளிப்பு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
கண்டு காஞ்சிருச்சு இந்த கரண்டி. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டோம், பொரிஞ்சிட்டு கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான். ஓகேவா, ரெடி ஆகிடுச்சு. இதில் கொட்டிடலாம். சாமி மாவிளக்குடா, சாமி மாவிளக்கு. ஓகே, இப்போ நம்ம தாளிப்பு போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. தோசை ஊற்றிக்கலாமா? ஓகே, கல் காஞ்சிருச்சு. என்னம்மா? நீ காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிடாதம்மா, தோசை சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்லாம். கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. என்ன பாப்பு? வெந்துருச்சு. ஓகே, தோசை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் இது பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பு. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்கா பாருங்கள். இப்போ சட்னி வச்சுக்கலாம். கொஞ்சமாக இருக்கு. ஓகேவா, பாருங்கள். ஓகே, தோசை ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.